ஹலோ ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பாருங்கள், வீடு வந்து இப்படி இருக்கிறது கொஞ்சம் நான் வந்து இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டயர்டாகிடுது, என்ன பண்ணுறது. நான் ஒருத்தலையே வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால டைம் எடுத்து செய்கிறேன். அதுக்காக கொஞ்சம் வேலை செய்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வீடியோஸ் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. இருக்கிறது தான் நான் வந்து எடுத்து எந்தளவுக்கு நான் செட் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். வீடியோ எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய்ஸ். ஸோ அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் வந்துருங்க. புது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் வந்துருங்க காய்ஸ். வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷனு உங்களுக்கு வரும். அதே போல் ஃபன் வீடியோஸு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க காய்ஸ். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னிருந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள் பெட்ரூமு. அப்புறம் வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே போல் ஃபர்னிச்சர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அது இல்லாதவங்களுக்கும் வரத்துக்கு ஃபேமிலி வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, ஜாமான் எல்லா வீட்டில். ஸோ அதனால் அவங்களுக்கு நாங்கள் வந்து சும்மா எடுத்து அப்படியே கொடுத்துட்டோம். ஒரு கட்டில், 2 சோஃபா, வீட்டில் புழங்குற ஜாமான் இதெல்லாம் வந்து தூக்கி அப்படியே கொடுத்தாச்சு. கொடுத்தது போக தான் மிச்சம். அப்புறம் வந்து நான் இம்பார்ட்டண்ட்டானது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கே வந்து ப்ளேஸ் பத்தலை பெட்ரூமில். ஸோ பெட்டு வந்து போட முடியல. ஸோ நான் ஐடியா என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலில் வந்து இந்த கட்டளை போட்டிருக்கிறனால அங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் ஆல்ட்ரு பண்ணிடலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு சிம்பிள் ஒரு மினி பெட்ரூம் மாதிரி ஆயிரும். பெட்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறனால பீர்வல் அது இதுக்கு தான் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகி போச்சு. அதுக்கு ஹால்லேயே போட்டிருக்கேன் நான் கலர் பெட்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அதனால் கண்ணாடி எதாவது உடஞ்சிரும் சொல்லிவிட்டு நான் கண்ணாடி ஏற்கனவே வந்து கிளாஸ் கழட்டி வச்சுருந்தேன். இருந்தாலும் அதை வந்து அஜாகிரதையாக தூக்கிட்டாங்க. கீழே விழுந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் 2ஆக போச்சு. அது வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தனியாக ஓரம் கட்டிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, என்னோடய மேக்கப் கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கல, முடியல இல்லாதனால ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாலில் ஷோகேஸ் இருக்குது, டிவி ஷோகேஸு. ஸோ அந்த ஷோகேஸ் இத்தனை நாளாக நான் வந்து கழட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே கலர் போட்டிருந்தாலும் பழைய வீடு, அது அந்தளவுக்கு வந்து அட்ராக்ஷன் இல்லை. ஸோ அதனால் அதை கழட்டி வச்சுருந்தேன். ஸோ இப்போ மேக்கப் கிட்ஸ் எல்லாம் வந்து ஹால் ஷோகேஸில் தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இன்னும் பாதி ஜாமான் எல்லாம் அங்கேயே இருக்குது. எல்லாம் ஓசல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவசரமாக பசி எடுத்துருச்சா, அதோ கீரை குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கீரை பருப்பு போட்டு. அப்புறம் வந்து சோறு இருந்தது, நேற்று சோறு நைட்டு செஞ்சது. அதை வந்து அப்படியே களி கிண்டலாம்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் எல்லாம் வீடெல்லாம் ஓசல் பண்ணுறதுக்கு இன்னும் 2-3 days எனக்கு மேக்ஸிமம் கம்பல்சரி ஆயிரும். என்னால் ஷார்ட்ஸு கூட போட முடியல, அவ்வளோ பிஸி. என்ன பண்ணுறது, என் சிஸ்டர் வரேன்னு சொன்னவங்க வந்து அவங்களுக்கு குழந்தைக்கு வந்து ஹோம்ஒர்க் இருக்குது, அதனால் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குக்கான்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிவிட்டு நானே எல்லாம் பண்ணிக்கிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஷோகேஸ் எல்லாம் வந்து எப்படி நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அழகு பொருள் எல்லாமே. ஒரு நிமிஷம் பாருங்கோ. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இன்னொரு முக்கியமான விஷயம், என் ட்ரெஸ்ஸிங் டேபிள் உடச்சி போட்டாங்க ஏற்றும்போது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து கீழே விழுந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருச்சு. ஸோ கண்ணாடி உடஞ்சால் மனசு கஷ்டமாயிரும். என்ன பண்ணுறது, மனசு வந்து அப்படியே திட்டிக்கிட்டேன். சரி என்ன பண்ணுறது, வழி இல்லை. அதுக்காக அழுதிக்கிட்டு உட்காரவும் முடியாது. ஸோ இன்னும் இந்த பெட்ரூம் இன்னும் வந்து ரெடி பண்ணலை. எப்படி பார்த்து அரிசி எல்லாம் வந்துச்சுன்னா ராகி மாவு போட்டு களியை கிண்டி பருப்பு கீரை போட்டு குழம்பு, அப்புறம் வந்து பொரியலுக்காக கொஞ்சம் கீரை. ஸோ பாருங்கள், அப்புறம் வந்து முட்டை போட்டு செஞ்சு அப்படியே சூடாக சாதம் சாப்பிட போகிறேன்.
சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா சம்முன்னு தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா தான் மிச்சம் மீதி வேலை எல்லாம். எனக்கு இன்னும் 2-3 டேஸ் வரைக்கும் எனக்கு இன்னும் பெண்டு கலண்டு தான் போகுது எப்படியும். அதனால் அப்புறமா பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ இதுக்கு இடையில வந்து ஷார்ட்ஸ் கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். இன்றைக்கி ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது, டைம் இல்லை எனக்கு. ஸோ கைஸ் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான். ஒருத்தையாக இருந்து நானும் என் வீட்டுக்காரன் வந்து ஃபுல்லாக ஜாமான் எல்லாம் வசூல் பண்ணி இவ்வளோ எல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் பாதி செட் பண்ண வேண்டி இருக்குது. எங்களுக்காக கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே கைஸ், பாருங்க கைஸ், களி ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா கட்டிக்கிறேன் மட்டும் சொல்லலாம். இருங்க காட்டுறேன். ரிமோட் ஒடிச்சிடாதுடா. இது கூட சூடு சூடாக கீரை குழம்பு. அப்படியே கீரை பொரியல் வேறு லெவலில். ஸோ கைஸ் வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் லைக் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப். ஸோ வாங்க கைஸ் எல்லோரும் சாப்பிட்லாம். களி உருண்டை ப்ளஸ் கீரை குழம்பு, கீரை பொரியல். வணக்கம், வாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம்.